உட்காந்துக்குங்க. தாத்தா போய் டீ போடுறது பால் வாங்கிட்டு வந்துடுது. நீயா நீங்கள் டிவியை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கணும். சரியாயா? சரி. எனக்கு வரும்போது ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வரீங்களா? சரியா, வாங்கிட்டு வரேன் செல்லம். நீ வெளியில் வரக்கூடாதுன்னா சரிடாம்மா. வீட்டுக்கு இல்ல மேடம், அவங்க நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். அப்படி it hurts my eye. What happened? Teacher, someone. பாப்பா பாப்பா தாத்தா இல்லையாம்மா? தாத்தா கடைக்கு போயிருக்காங்க ஆண்டி. உன் பேர் என்னடி செல்லம்? என் பேர் நிஷாந்தி ஆண்டி. அப்படியா? வெளியில் போயிட்டு வந்திருப்பீங்க, சாப்பிடுங்க. அப்பா நாங்க இப்பதான்ப்பா வெளியில சாப்பிட்டு வந்தோம். சரிம்மா, இல்லை டிப்பனாவது சாப்பிடுங்கம்மா. வேணாப்பா, நாங்க வெளியில சாப்பிட்டு வந்துட்டோம். தண்ணியா கொடுங்க. பேசியே தண்ணி கொண்டு வந்து கொடுமா. ஊசுக்கு வந்திருப்பாங்க, அங்கேயே சாப்பிட்டு வந்திருப்பாங்க. இவங்க எப்படி வீட்டில் சாப்பிடுவாங்க? இத பாரு, நீ என்னையும் மாமாவையும் கலாய்ச்சிக்கிட்டே இருக்க. ஒரு நாளைக்கு நீ உதப்பட போற. நான் கழிக்கிறேன். சரிம்மா, டேப்லெட் காப்பியாக கொடுங்கம்மா. ஆமாம், டயர்டாக இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குங்களா? சார் கொரியர் சார், புரட்சி காட்டுங்கிறது நீங்கள் தான்? ஆமாம் நாங்கள் சார். மண்ணாங்கட்டி என்னடா மாதவனை மண்ணாங்கட்டின்னு கூப்பிடுறாரு? அதான்டா உன் பேரு. ஆத்துல மாட்டு வண்டியில மண்ணு ஊத்த வந்தாண்டா நீ. இன்னைக்கு லாரியில ஓட்டுனா பெரிய ஆள் ஆயிட்டியா? இதுல அரசியல் சப்போர்ட் வரவன் அதான்டா உனக்கு பத்திரிகையில புட்டு புட்டுன்னு உன்னை வச்சேன். இதுல உனக்கு டாக்டர் பட்டம் வேற. புரட்சிதாசனா தட்டி விடுறதுக்கு தூசி நினைச்சியா? தெரியுமலடா, நீ எரிச்சிருவேன். அம்மா பாத்துக்குங்க, ஒரு வேலையை வெளியில போயிட்டு வா. ஐயோ பசி, இது புரிஞ்சிக்க மாட்டேடா. வெண்ணிலா
வெண்ணிலா பண்றாலும் தெரியல, பசி அடிக்குதே. வெண்ணிலா வெண்ணிலா, ஐயோ. ஏமாம்மா யார் நினைச்சீங்க? யாரும் நினைப்போம், உன்னதான் நினைச்சேன். போங்க மாமா. என்னங்க குளிச்சுட்டு வரக்குள்ள என்ன அவசரம் ஏய், உங்களுக்கு? பசிக்குது இல்லடி, நீ பாட்டு குளிச்சுக்கிட்டே இருக்கிற, நான் என்ன பண்ணுறது சொல்லு. அவதான் வச்சுட்டார்ல, சாப்பிடுது சாப்பிடுது. எப்பயும் என் நினைப்புதான் உங்களுக்கு. ஏய், நைட்லேயும் நல்லா தான் இருக்க, நைட்லேயும் நல்லா தான் இருக்க நீ. ஆ? வெண்ணிலா ஏமா அழுட்டு வாய் விவரமாக இருக்குல்ல, கொஞ்சமாக சாப்பிட்றா. மாப்பிள்ளையும் தங்கச்சும் எப்படியும் கிடச்சிருவாங்கம்மா. கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் சரியா? நானும் ஊருக்குள்ளே எல்லார்ட்டையும் சொல்லி வச்சுருக்கேன்டா. என்ன கண்டிப்பாக மாப்பிள்ளை தங்கச்சி கிடச்சிருவாங்கண்ணா. சரியா? கொஞ்சமாக சாப்பிடியா, கொஞ்சமாக கொஞ்சம் சாப்பிட்றா. சாப்பிடுவோம், கொஞ்சம் சாப்பிடுவோம். ஏப்பா வெண்ணிலன்றவங்க யாருங்க? எனக்கு சொல்லுங்க சார். நான் தான். இல்லைம்மா, மாப்பிள்ளை கடன் சொல்லி 3 மாதத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்கம்மா. அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்திருக்கிறாரு. நீ சாப்பிடுமா, நம்ம என்னதுன்னு கேட்டு வரேன். வாப்பா கொஞ்சம் விடு. கேட்டியா அந்த விஷயமா என்ன டீட்டெயில் கிளியராக கேட்டு இந்த கேஸ் வந்து இவ்வளோ நாள் தண்ணி கேட்டுருக்கீங்களா? இது நம்ம சும்மா விட. சொல்லுங்க. ஏய், உன் மரிமாவன் இது வரைக்கும் உனக்கு ஃபோன் பண்ணாப்லையா, ஏதாவது கான்டாக்டில் வந்தாப்லையா? உன்னோட பொண்ணு வந்து சிஎம்சியில் கால் பண்ணிருக்காப்ல. எங்களுக்கு எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஒரே டார்ச்சலாக இருக்குது. எவ்வளோ நாள் இந்த கேஸை இழுத்துட்டு போகிறது? எங்களுக்கு தெரிஞ்சால் நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், உங்களுக்கு தெரிஞ்சால் இன்ஃபார்ம் பண்ணுங்க. கேட்டுக்கா, இது என்ன இதுன்னு விசாரிச்சுட்டு வாங்க. சரிங்க சரிங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா சொன்னார்லங்க, அந்த மாதிரி உங்கள் மருமவை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்பா, நானும் எல்லா இடத்துல தேடி பார்த்துட்டேன்ப்பா. போலீஸும் எல்லா இடத்துல தேடி பார்த்துச்சு. அவங்க தான் என்ன செய்வாங்க? எல்லாம் என் தலை இழுத்து. ஃப்ரெண்டோட சோராம சொல்லியிருக்கிறாம்மா. அவன் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறாம்மா. எல்லா ஊரும் போய் வர்றாம்மா. அவன் எப்படியும் கண்டுபிடிச்சிருவான். இது கவலைப்படாமல் இருமா. அப்பா சிவா, உட்காரு. எப்படி இருக்கு? நீ எப்படி இருக்க? சரிப்பா. வாங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பார்த்தீங்களா தம்பி என்னோட வாழ்க்கைய? இப்போ சொன்னாங்க விதி எப்படி விளையாடுது பார்த்தீங்களா? அவங்க தேடிச்சாலும் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, சரிங்களா? நீங்கள் கன்சீவாக இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துங்க, நல்லா சாப்பிடுங்க. நான் கண்டிப்பாக நல்ல இதாக பண்ணுறேன். சரி, ரொம்ப நான் சொல்கிறேன். காப்பி ஏதாவது குடிக்கிறீங்களா?
அப்பா நான் சிவராமன் பேசுகிறேன். அக்கா கிட்ட கொடுங்க பொண்ணு. அந்த கூறு நிலா அப்பா இப்போ என்னாச்சுங்கப்பா? ஹலோ தம்பி சொல்லுங்க. அக்கா அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுக்கா. அப்படியா? இருங்கப்பா, நான் ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு வரேன்ப்பா. எங்கம்மா போறேன்? எங்கம்மா போறேன்? ஓ எங்க பொண்ணா? இதே ஆச்சு. இது இப்பதான் போன் வந்துச்சியா? அம்மா வெளியில போறையா? என்ன ஆச்சு? எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்னையா சொல்றீங்க? வேற ஏதாவது தப்பா நடக்கிற மாதிரி தெரியுது. ஒன்றுதான் தேடிட்டு இருக்கேன். என்ன இதெல்லாம் மூஞ்சில கருப்பா? என்ன கோலம் இது? அவங்க 2 பேர்த்த நான் கொளுத்தி போட்டு வந்துட்டேங்க சார். என்ன காரியமா பண்ணிருக்கேன் சார்? அவங்களுக்கு இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு இதுதாங்க சார் தண்டனை. இந்த கொலை பண்ண குற்றத்துக்காக உன்னை அரெஸ்ட் பண்றேன். சார் சார் எனக்காக ஒரு உதவி பண்ணுறீங்களாங்க சார்? எங்கள் அப்பாட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசணுங்க சார். பர்மிஷன் கொடுங்க சார். கேட்டியா? என்ன பண்ணலாம்? எப்படியும் ஜெயிலுக்கு போக போகிறாங்க. அவங்க அப்பாவை பார்க்கணுன்றாங்க. கொஞ்சம் அனுமதி கொடுங்க ஐயா. கூட்டு வா. வணக்கம் மேடம், நாங்கள் நீலவேரம் யூடியூப் சேனல்னு வரோம். உங்கள் மாவட்டத்தில் இது ஒரு கொலை நடந்திருக்கு. ஒரு குடும்ப தலைவா இதை நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க? இந்த மாதிரி எவனும் வந்துட்டு இன்னொரு பெண் மேல ஆசைப்பட்டு கொண்டாடி விட்டுட்டு எவன் கூடயும் போகக்கூடாது. அவ பண்ணது கரெக்டு தான். வெண்ணிலா வாழணும். பெண்கள் சப்போர்ட் அனைத்தும் அவளுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆம்பளைங்களுக்கு அவ செஞ்சது சரிதான். என்னையாச்சு? பொண்ணோட என்னையாச்சு? என்ன ஐயா, நாங்கள் போகிறதுக்குள்ள உன் பொண்ணு அவசரப்பட்டான். என்னையா சொல்கிறீங்க? உன்னுடைய மாப்பிள்ளையும் உன் பொண்ணையும் வந்து தீ வச்சு எரிச்சிட்டா. பாவி, அவசரப்பட்டேடி. நான் கரெக்டாக தான்ப்பா பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க.
சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். அப்பா, அம்மா போனதுக்கு அப்புறம் என்னை எப்படி சீராட்டி பாராட்டி வளர்த்தீங்க, அதே மாதிரி என் பிள்ளைய வளர்ப்பீங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. அப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. ரைட்டு. அந்த கேஸ் வந்து ரொம்ப நாளாக தண்ணி காட்டிட்டு இருக்கு. நீங்கள் சும்மா கண்டுக்காமல் நீங்கள் போட்டு விட்டுறக்கூடாது. யாருப்பா? என்னப்பா? காந்தபூமி பத்திரிகையிலேருந்து வந்திருக்கேன். கமிஷனர் பார்க்கணும். என் பேர் புரட்சிதாசன். நாங்கள் கோர்ட் ஆர்டர் வந்திருக்கேன். ஐயா வணக்கம் ஐயா. நான் சரண்ராஜ் இம்சோட்டு பேசுகிறேங்க ஐயா. ஐயா புரட்சிதாசன் வந்து காந்தபூமி பத்திரிகையிலேருந்து வந்திருக்காங்க ஒரு கோர்ட் ஆர்டரோட. சரிங்க, நீ சொல்கிற மாதிரி பண்ணிடுறீங்க. நன்றிங்க, வணக்கம். ஐயா உங்களை பற்றி சொன்னார். நீங்கள் என்ன பண்ணு சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன். சரி சார், நடந்து. புரட்சிதாசன்னா புஸ்வா நினச்சியா? புயல். உங்களை தான் பார்க்க வந்தோம். அப்படிங்களா? என்ன விஷயம் சார்? மேலதிகாரியோட பர்மிஷனோட புரட்சிதாசன் பத்திரிகை ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் வெண்ணிலாவே ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வரணும். அப்படிங்களாங்க சார். ஓகேங்க சார், நான் ஸ்டேஷனுக்கு வந்து ஈவினிங் அந்த கேஸை கூட்டிகிட்டு வந்துடுறேன். அப்புறம் பேசிக்கலாங்க சார். ஓகேம்மா. ஓகே, தேங்க். ஓகே டே. அம்மா, நான் தான் காந்தபூமி பத்திரிகையாளர் புரட்சிதாசன். உங்கள் விஷயம் தமிழ்நாடை பற்றி இருக்கு. என்னம்மா நடந்துச்சு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். நிலா, அப்பா எப்படி இருக்கு? அப்பா எப்படிப்பா இருக்கீங்க? இருக்கு. நீ எப்படி இருக்க? அப்பா அது என் பொண்ணுங்களாப்பா? ஆமாடா, மே கம்மிங் சார். வாங்கய்யா. அம்மா நீலா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க சார். உங்களை பார்க்க தான் நான் ஜெயிலுக்கு போயிருந்தேன். நீங்கள் ரிலீஸ் ஆகிட்டேன்னு சொன்னாங்க. அதான் உங்களை வீட்டில் வந்து பார்க்கலான்னு வந்தேன். சார் எங்க அண்ணாவோட பிறந்த நாளுங்கிறதுனால எனக்கு முன்கூட்டியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க சார். அப்பா அடிக்கடி ஒருத்தர் வந்து ஜெயில பாக்குறேன்னு சொன்னார் இல்லை, அவர் தான் சார். அப்பா இவரு. வணக்கம் சார். உங்கள் பொண்ணோட வாழ்க்கையோட கதை என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு சார். அதனால நான் ஒரு கதையாக எழுதி ஒரு படமாக எடுக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கேன் சார். அதுக்கு உங்களோட உதவி தேவை சார். பண்ணுறேயா, உதவி பண்ணுறேயா. என்னென்னமோ நடந்து போச்சு வாழ்க்கையில். அது இவ்வளோ நல்லா இருக்கணுமே. எல்லாரும் பண்ணுறேன் நான். அம்மா, உங்களோட முடிவு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் அப்படியே எழுதிக்கிறேன். சார், கோவலங்கிட்ட போன மாதவிய கண்ணகி மன்னிச்சுட்டா, ஆனா இந்த வெண்ணிலா மன்னிக்க மாட்டா. அதான் அவங்க 2 பேரையும் சொன்னுட்டேன். இதுதான் இது இப்படி ஒரு முடிவு இருக்குன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கணும் சார். அதுக்காக தான் சார். ஓகேம்மா, உங்கள் முடிவு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த கதைக்கு நானே முடிவு எழுதுறேன். சரி, வரேம்மா. வரேன் சார்.